வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது அமெரிக்க டெக் உலகத்தையே உலுக்கி எடுத்திருக்கிற ஒரு புது கொள்கை மாற்றம் பத்தி. இந்த முழு விஷயத்தோட மையப்புள்ளியே ஒரே ஒரு நம்பர் தான். ஆமா, $1,00,000. சும்மா ஒரு நம்பர்னு நினைச்சிடாதீங்க. இது அமெரிக்கால வேலை செய்யணும்னு கனவோடு இருக்கிற ஆயிரக்கணக்கான திறமையானவங்களோட எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்குற ஒரு பிரம்மாண்டமான தொகை. அப்போ இந்த $1,00,000 என்ன? இதுதாங்க H-1B விசாவுக்கு புதுசா அப்ளை பண்ணாலும் சரி, இல்ல ரினியூ பண்ணாலும் சரி, கம்பெனிங்க வருஷம் வருஷம் கட்ட வேண்டிய ஒரு புது கட்டணமா முன்மொழியப்பட்டிருக்கு. இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒன் டைம் பேமெண்ட் கிடையாது, ஒவ்வொரு வருஷமும் கட்டணும். சரி, இவ்ளோ பெரிய ஒரு கட்டணத்தை எதுக்கு கொண்டு வராங்க? இதன் பின்னால இருக்கிற கொள்கை தான் என்ன? வாங்க, இந்த அறிவிப்போட முக்கிய அம்சங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இதுல நாம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இது செப்டம்பர் 21, 2025 இருந்து அமலுக்கு வருது. அப்படின்னா கம்பெனிங்க கையில அதிக டைம் இல்ல. அது மட்டும் இல்லாம, இது புதுசா வர்றவங்களுக்கு மட்டும் இல்ல, ஏற்கனவே இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களோட விசா ரினியூவலுக்கும் இது பொருந்தும். இதுதான் பலரோட கவலையை இன்னும் அதிகமாக்கியிருக்கு. இந்த அறிவிப்பு வந்த உடனே இதோட தாக்கம் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. மைக்ரோசாஃப்ட், அமேசான், மெட்டா மாதிரி பெரிய டெக் கம்பெனிங்கெல்லாம் அவங்களோட H-1B ஊழியர்களுக்கு டிராவல் அட்வைசரி கொடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நிச்சயமற்ற நிலைமையில அவங்க வெளிநாட்டுக்கு போனா திரும்ப அமெரிக்காக்குள்ள வர முடியுமாங்கிறதே சந்தேகம்தான். ஆனா எதுக்காக இவ்ளோ கடுமையான ஒரு நடவடிக்கை? இதுக்கு அரசாங்கம் சொல்ற அதிகாரப்பூர்வமான காரணம் என்ன? வாங்க அதையும் பாத்துடலாம். அரசாங்கம் சொல்ற முதல் மற்றும் முக்கிய காரணம் இதுதான். H-1B புரோகிராம் தவறா பயன்படுத்தப்படுது, அமெரிக்கர்களோட வேலைகளை பறிச்சு வெளிநாட்டு ஆட்களுக்கு கொடுக்கறாங்க அப்படிங்கிறது அவங்களோட வாதம். அவங்களோட வாதத்தை இன்னும் கொஞ்சம் விரிவா பார்த்தா, இந்த திட்டத்தோட தவறான பயன்பாட்டை நிறுத்தி அமெரிக்க வேலைகளை பாதுகாக்கணும்னு சொல்றாங்க. இதனால அமெரிக்க ஊழியர்களோட சம்பளம் குறையாம பாத்துக்க முடியும், அதே சமயம் தேசிய பாதுகாப்பையும் பலப்படுத்த முடியும்னு அவங்க தரப்புல சொல்லப்படுது. சரி, இந்த கொள்கையால யார் ரொம்ப நேரடியா பாதிக்கப்பட போறாங்கன்னு யோசிச்சீங்கன்னா, அது நம்மள நேரா இந்தியர்கள் மேல ஏற்படுற தாக்கத்துக்கு கூட்டிட்டு போகுது. ஏன் இந்தியர்கள்னு கேட்டா டேட்டாவே அதுக்கு பதில் சொல்லும். ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கப்படுற H-1B விசாக்கள்ல 70% மேல இந்தியர்கள் தான் போகுது. அதனால இந்த மாற்றம் வேற யாரையும் விட இந்தியர்களை தான் ரொம்பவே கடுமையா பாதிக்க போகுது. இதோட தாக்கம் பாத்தீங்கன்னா ஒரு சங்கிலி தொடர் மாதிரி பரவுது. ஒரு பக்கம் இந்திய ப்ரொஃபஷனல்ஸுக்கு இது வேலை பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இன்னொரு பக்கம் அவங்கள நம்பியிருக்கிற சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனிங்களுக்கு இது அவங்களோட வளர்ச்சியையே பாதிக்கிற விஷயம். அதே மாதிரி பெரிய டெக் கம்பெனிங்களுக்கு திறமையான ஆட்களை வேலைக்கு எடுக்கிற செலவு மலை மாதிரி உயரப்போகுது. இந்த பணப்பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கு, இதுல ஒரு பெரிய சட்டச்சிக்கலும் இருக்கு. அது என்னன்னா, பார்லிமெண்ட் ஒப்புதல் இல்லாம அரசாங்கம் தன்னிச்சையா இவ்ளோ பெரிய கட்டணத்தை விதிக்க முடியுமாங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இதனால இந்த விஷயம் கோர்ட்டுக்கு போச்சுன்னா இந்த பாலிசி ஒன்னு தாமதமாகலாம், இல்லனா மாற்றப்படக்கூட வாய்ப்பிருக்கு. இதோட விளைவுகள் வெறும் தனிநபர்களுக்கோ அல்ல கம்பெனிகளுக்கோ மட்டும் இல்ல, இது ஒட்டுமொத்த அமெரிக்காவோட டெக்னாலஜி துறைக்கு ஒரு பெரிய ஆபத்தா பார்க்கப்படுது. சோ இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இது அமெரிக்காவுக்கே சில எதிர்மறை விளைவுகளை உண்டாக்கலாம். உதாரணத்துக்கு டேலண்ட் ஃபிளைட்னு சொல்வாங்க, அதாவது திறமையாளர்கள் வெளியேற்றம். உலகின் டாப் டேலண்ட்ஸ் எல்லாம் அமெரிக்காவை விட்டுட்டு கனடா, UK மாதிரியான நாடுகளுக்கு போக ஆரம்பிச்சிடுவாங்க. இது அமெரிக்காவோட கண்டுபிடிப்புகள்லையும் தொழில்நுட்ப போட்டியிலையும் பெரிய பின்னடைவை ஏற்படுத்திடும். இதத்தான் அமிதாப் காந்த் போன்றவங்க ஒரு வரியில சொல்றாங்க, அமெரிக்காவின் இழப்பு இந்தியாவின் லாபமா இருக்கும்னு. திறமைக்கான இந்த உலகளாவிய போட்டியோட மொத்த சாராம்சமும் இந்த ஒரு வரியில இருக்கு. சரி, இப்போ எல்லார் மனசுலயும் இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான். வேகமா மாறிட்டு வர்ற இந்த சூழ்நிலையில அடுத்து என்ன நடக்க போகுது? பல திறமையான ப்ரொஃபஷனல்களுக்கு இது அவங்க கெரியர்ல ஒரு முக்கியமான கட்டம். ஒரு பக்கம் பார்த்தா அதிக செலவு, வீசா நிச்சயமற்ற தன்மைன்னு அமெரிக்க பாதை இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா கனடா, UK மாதிரி நாடுகளுக்கு போறது, இல்லனா இந்தியாவுக்கே திரும்பி வர்றதுன்னு மாற்று வழிகளும் இருக்கு. வரப்போற மாசங்கள்ல நாம என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம்? முதல் விஷயமா, கம்பெனிங்க எல்லாம் இந்த டெட்லைனுக்கு முன்னாடியே அவசரமா அப்ளிகேஷன்ஸை ஃபைல் பண்ணலாம். ரெண்டாவதா, இதுக்கு எதிரா கோர்ட்ல வழக்குகள் போடப்படலாம். அதே சமயம் இந்திய அரசாங்கம் தன்னோட தரப்புல இருந்து பேச்சுவார்த்தைகளை தீவிரப்படுத்தலாம். கடைசியா, இது நம்ம எல்லாரையும் ஒரு முக்கியமான கேள்வியோட விட்டுட்டு போகுது. இந்த கொள்கை நிஜமாவே அமெரிக்க வேலைகளை பாதுகாக்குமா, இல்ல திறமைக்கான ஒரு புது உலக போட்டியை தொடங்கி வைக்குமா? அந்த போட்டியில ஜெயிக்கிறது அமெரிக்காவுக்கு இனிமேல் அவ்ளோ சுலபமா இருக்காது.